அண்மை செய்தி. கரூர் அருகே உள்ள வாங்கல், முனியப்பனூர் பகுதிகளில் காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளி சென்ற லாரிகளை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மடக்கி பிடித்துள்ளார். இதுகுறித்து தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண். திமுக ஆட்சியில் மணல் அள்ளக்கூடிய, மணல் திருட்டு நடக்கக்கூடிய சம்பவம் என்பது நாள்தோறும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஆனால் அதனை தடுப்பதற்கோ அதன் மீது ஈடுபடக்கூடிய, மணல் கொள்ளை நடத்தக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ இந்த அரசு திராணியற்று இருக்கிறது. குறிப்பாக இந்த கனிம வளங்கள் தொடர்ந்து கடத்தப்படுவதால், கனிம வளங்கள் தொடர்ந்து கொள்ளையடிக்கப்படுவதால் மிகப்பெரிய பாதிப்பு இயற்கை வளங்கள் மூலமாக, குறிப்பாக நீர் ஆதாரத்திலிருந்து மக்களுக்கு தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் என அனைத்துமே பாதிப்படைகிறது. இதனால் பல கட்ட முறையில், அதாவது மனுக்கள் கொடுத்தும் கூட ஆளுகிற திமுக அரசும் குறிப்பாக மாவட்ட நிர்வாகமும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. இன்றைய தினத்திலே காவிரி ஆற்றிலே குறிப்பாக மணல் அள்ளி செல்லக்கூடிய லாரிகளை மடக்கி பிடித்திருக்கிறார் தனியாளாக சென்றிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். கரூர் அருகே இருக்கக்கூடிய வாங்கல், முனியப்பனூர் என்கிற பகுதியிலே சட்டவிரோதமாக தொடர்ந்து அந்த ஆற்றுப்படுகையிலே இருக்கக்கூடிய கனிம வளங்களாக மணலை அள்ளி செல்கிறார்கள். மணல் அள்ளக்கூடாது என்பதற்குத்தான் எம்சாண்ட் என்கிற அந்த பொருளை தற்போது பயன்படுத்தலாம் என்று அறிவுறுத்தப்பட்டு அதனை பயன்படுத்தி வரக்கூடிய நிலையிலே தற்போது திமுக ஆட்சியிலே இந்த மணல் கொள்ளை என்பது கொடிகட்டி படர்ந்து கொண்டிருக்கிறது. மற்றொரு புறம் கல் என்பது அந்த கல் குவாரிகள் மூலமாக அந்த கனிம வளமும் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் சட்டபூர்வமாக இல்லாத நிலையிலே நீதிமன்றங்கள் உத்தரவை எல்லாம் மீறி காற்றிலே பறக்க விட்டு கிராம மக்களும் ஊர் மக்களும் கண்ணீர் வடித்தாலும் கூட அவர்களை மிரட்டுவதும், அதனை இதுபோன்று அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் தனியாக செல்லுகிற போது அவர்களை மிரட்டக்கூடிய நிலையிலேதான் இன்றைக்கு ஆளுகிற இந்த கட்சியும் அங்கிருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்தவர்களும் மாவட்ட நிர்வாகம் ஒன்று சேர்ந்து கூட்டணியாக மணல் கொள்ளையிலே ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த வாங்கல் பகுதியில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றினுடைய மணல் பகுதி என்பது தொடர்ந்து திருடப்பட்டு வருகிறது. இன்றைக்கு தனியாளாக அந்த பகுதிக்கு சென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், கரூர் மாவட்ட கழக செயலாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அந்த பகுதியில் நேரில் சென்று அந்த லாரிகளை மடக்கி பிடித்து அங்கு இருக்கக்கூடிய இட்டாச்சி என்கிற அந்த மணலை அள்ளக்கூடிய ஜேசிபி இயந்திரங்களையும் அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். அதே போன்று அங்கு தொடர்ந்து இந்த சம்பவத்தை கேட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் ஏராளமானோர் குறிப்பாக அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய வாங்கல் அருகே முனியப்பனூர் என்கிற பகுதி இருக்கிறது. அந்த பகுதியிலே மிகப்பெரிய ஆற்று படுகை இருக்கிறது. காவிரி ஆற்றினுடைய அந்த படுகையில ஏராளமான மணலை நீங்கள் பார்க்கலாம். எப்படியெல்லாம் ஆறு போல, ஏரிகள் போல இந்த மணலை அவர்கள் தோண்டி இருக்கிறார்கள். எவ்வளவு கோடி ரூபாய் இந்த மணலிலே கொள்ளை நடைபெற்றிருக்கிறது என்பதை அந்த மணல் குவியல்கள் மலை போல குவித்து வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தால் எந்த அளவிற்கு இந்த மணல் கொள்ளை நடைபெற்றிருக்கிறது, எத்தனை கோடி ரூபாய் இதிலே இவர்கள் திளைத்திருப்பார்கள் என்பது தெரிய வரும். குறிப்பாக அரசியல் கட்சி என்பதும் அரசியல் நடத்துவது என்பதும் மக்களுக்காக தான் என்பதை திமுக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த பகுதிக்கு சென்று தனியாளாக முதலே சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த மணல் அள்ளி கொண்டிருந்த லாரிகளையும் ஜேசிபி இயந்திரங்களையும் பிடித்து அதன் பிறகு தகவல் அறிந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் ஏராளமானோர் அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக கரூரிலே இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட கழக செயலாளராக, முன்னாள் அமைச்சராக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கனிம வளத்தை இது போன்று சுரண்டக்கூடாது, இது போன்று கடத்தக்கூடாது, இது போன்று ஆறுகள் போன்று ஏரிகள் போன்று அந்த ஆற்றுப்படுகையிலே உருவாக்கினால் நீர் ஆதாரம் முற்றிலுமாக சீரழிந்து விடும், அங்கு இருக்கக்கூடிய கனிம வளம் முற்றிலுமாக பாதிக்கப்படும், மக்கள் வாழ முடியாத அளவிற்கு இங்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் என்பதை உணர்ந்து இன்றைக்கு தொடர்ந்து அந்த பகுதிக்கு சென்று அவர் குரல் எழுப்பி வருகிறார். இந்த மணல் கடத்தலை தடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகமும் திமுக அரசும் இனிமேலாவது முன்வர வேண்டும். நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை காற்றிலே பறக்க விடாமல் அவர்கள் அதற்கான செயலிலே நடவடிக்கையில ஈடுபட வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வேதனை குரலாக இருக்கிறது. திமுக அரசு ஏற்கனவே பல்வேறு பகுதியிலே மணல் கொள்ளையில் ஈடுபட்ட அதனை காட்சிப்படுத்த சென்ற பத்திரிகையாளர்களை, அரசியல் பிரமுகர்களை, சமூக சேவர்களை எல்லாம் தாக்கி இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பட்சத்துல கரூர் மாவட்டத்தில இந்த வாங்கல் என்கிற அந்த முனியப்பனூர் பகுதிக்கு தன்னந்தனியாக சென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், கரூர் மாவட்ட கழக செயலாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதனை தடுத்து நிறுத்தி அங்கு இருக்கக்கூடிய வாகனங்களை எல்லாம் பிடித்து மணல் அள்ளுவதை தடுக்க வேண்டும் என்று தற்போது அந்த பகுதியில பரபரப்பாக காட்சியளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய அளவிலே இந்த பகுதியிலே மணல் கடத்தல் நடைபெற்று வருகிறது. அதனை உடனடியாக தலையிட்டு மாவட்ட நிர்வாகமும் திமுக அரசும் குறிப்பாக தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய
முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவருடைய கோரிக்கையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது.